கர்த்தருடைய பிரச்சனத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்காது. சமாதானம் இருக்காது. அந்த கண்கள்ல ஒரு ஒளி இருக்காது இல்லையா? அவங்கள பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? இவங்கள வந்து பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு சமாதானம் இருக்கு. எப்பவுமே ஒரு துதியின் சத்தம் அவங்க வாயில இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே தேவன துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சுத்தி ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். அவங்க எங்க இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கும். கடவுளுடைய பிரச்சனை அவங்கள சுத்திக் கொண்டே இருக்கும். நெறைய பேர்த்த நீங்க பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். அதெல்லாம் ஏன் எல்லா கிறிஸ்தவர்ட்டயும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்து உண்டா? அழகா ஒரு வசனம் சொல்லுது, நான் வாசிக்கிறேனே. 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களா இருப்போம். இல்ல நம்ம என்னன்னா, நம்ம வந்து இருள்ல நடந்துட்டு இருக்கோமா? இல்ல நம்ம வந்து அவரோடு இருக்கிறோம், ஏசப்பா கூட இருக்கிறோம். நம்ம பெருமைக்கு சொல்லிக்கலாம், நாங்க வந்து இயேசுவின் பிள்ளைகளா, இயேசுவை போல இருக்கிறேன், இயேசுவை பின்பற்றேன், நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி இருக்கோமா? இருள்ல நடக்கிற மாதிரி. நம்ம அவர் கூட கிட்டி சேர்றதே கிடையாது. நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? இருளின் பிள்ளைகளாவே இருந்து கொண்டு இருக்கோம். இருளின் பிள்ளைகள்லாம் நீங்க எப்படி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆவியின் கனி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்ல? கேட்ட உடனே எல்லாருமே சொல்லிடுவாங்க. அன்பு, சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் அழகா வந்து 9 கனியும் அழகா சொல்லிடுவாங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கனி இருக்கு இல்லையா? மாம்சத்தின் கனி. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த ஆவியின் கனி வெளிப்படும். ஏன்னா நம்ம நம்ம வந்து ஆல்ரெடி என்ன கனி கொடுத்துருக்கோம்? ஒரு கசப்பின் கனி கொடுத்துருக்கோம். இந்த கனி யாருக்குமே யூஸ் கிடையாது. நமக்கும் யூஸ் கிடையாது, மத்தவங்களுக்கும் யூஸ் கிடையாது. நம்ம ஒண்ணுன்னா பார்ப்போமா? அந்த கனி என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, விபச்சாரம். நீங்க கலாத்தியர் 5:22, 23 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விபச்சாரம். கடவுள் சொல்றாரு இல்லையா? அடுத்த பொண்ணை நீ இச்சையா பார்த்தாலே, கண்கள்ல நீ பார்த்தாலே அவளோடு வந்து விபச்சாரம் பண்ணியாச்சுன்னு சொல்லி போட்டு மாதிரி நம்ம இருக்கமா? இல்ல வேசித்தனம். நிறைய நேரம் திருமணமானவர்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தொடர்புல இருப்பாங்க. இன்னொரு பொண்ணோட இன்னொரு பையனோட தொடர்புல இருப்பாங்க. இந்த காலத்துல வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி இல்லாம பொண்ணும் பொண்ணும் பையன் பையன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி அசுத்தம் இல்ல, கண்களில் அசுத்தம், கைகளில் அசுத்தம், செய்யற எதுனாலும் அசுத்தம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. காம விகாரம், இச்சையான காரியங்களை நடத்துறது. அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன இச்சை நம்ம உடம்பின் இச்சைக்கு, மாம்சத்தின் இச்சை என்னென்னலாம் செய்தோம் அது எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். விக்கிரக ஆராதனை, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல இல்லையா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை வந்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஒரு மனுஷனுக்கோ இல்லை ஒரு பொருளுக்கோ, நம்ம செய்கிற வேலைக்கோ, ஈவன் நம்ம ஹஸ்பண்டையோ பிள்ளைகளையோ எதைனாலுமே வந்து கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வச்சிருந்தா அது வந்து விக்கிரகாராதனை தான். பில்லி சூனியம் நிறைய நீங்கள் சாட்சிகள் கேட்கலாம். என் கூட பிறந்தவங்களே என்னை பில்லி சூனியம் வைக்கிறாங்க, என் வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்காம எனக்கு பில்லி சூனியம் வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா நம்ம யோசிச்சோம். பகைகள் இல்லையா, அண்ணன் தம்பிக்குள்ள பகை, விரோதம், அவன் பெரியவன், அவன் வளர்ந்துட்டான், அவன் மேலே ஒரு விரோதம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி வைராக்கியம், என் அண்ணன் கூட பேச மாட்டேன், என் தம்பி கூட பேச மாட்டேன். 30 வருஷம் 40 வருஷம் அந்த வைராக்கியத்தை அப்படி வைத்துக் கொண்டே இருக்கிறோம். கோபங்கள், கடவுள் சொல்றாரு கோபப்படாதப்பா.